மாதிரி இதுக்குள்ளே டம்ப் பண்ணிட்டுங்க நம்ம இதை லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பூ நூலாக பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தின்னாக நீங்கள் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தும்பிக்கை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஸ்மச் பண்ணி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்ன தந்தை ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் கோன் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆக்சுவலி சின்ன சைஸில் தான் செய்வேன். நீங்கள் இன்னும் பெரிய சைஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி லைட்டாக வாட்டர் வச்சுட்டு அட்டாச் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரீடை வச்சிடலாங்க. ஸோ அதுவும் இதே மாதிரி தான் உருட்டிக்கோங்க. இந்த ஷேப்பில் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் சிறுசா எடுத்து பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வாட்டர் தடவிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும்.
வந்து ரொம்ப ஈஸியான விநாயகர் தாங்க காட்டுறேன். ஸோ வீட்டில் எல்லாருமே டக்குன்னு பண்ணிடுற மாதிரி கணேஷா தான். இதில் எந்த டஃப்பான மைன்யூட் ஒர்க் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஃபைனலாக அதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணி இதில் அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம இந்த சைடு எல்லாமே நம்ம ஸ்மெச் பண்ணி விட்டுக்க வேண்டியதாங்க, ஒரே ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி. ஸோ இதை உங்களுக்கு பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க. அதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம கண்ணு பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதனால இது கொஞ்சம் நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த அளவை எடுத்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி, லைட்டாக ரோல் பண்ணி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பீஸும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்மெச் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு அதை இப்படி 2ஆக பிரிச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒரு டூலில் வாட்டர் டச் பண்ணி ஸ்மெச் பண்ணி விட்டுருங்க. காதுக்கு கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க. நல்லா நெல் பண்ணிட்டு 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஒரு எண்ட்ல மட்டும் நல்லா இப்படி பிரஸ் பண்ணிட்டு வாங்க. தெரியுதுங்களா? இந்த சைடு தின்னாவும் இந்த சைடு திக்காவும் இருக்கணும். கொஞ்சம் இப்படி பிரஸ் பண்ணிட்டு லைட்டாக வாட்டர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. எண்டை இப்படி பண்ணிவிட்டு அதே மாதிரி எங்கே ஒட்ட போகிறீங்களோ அங்கேயும் லைட்டாக வாட்டர் வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுருங்க. அது அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியது தான்.
லைட்டாக நம்ம ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வளைவு கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி அந்த சைடு அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு லட்டு கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ இது வந்து லைட்டாக இதில் அப்படியே ஸ்மெச் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தும்பி கையில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபைனலாக நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ரியல் தும்பிக்கை எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெயிண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இதே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீடத்தில் நம்ம ஜஸ்ட் இப்படி ஸ்டோன் மாதிரி நம்ம இங்கே கலர் பெயிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு க்ரீன் மெரூன் அந்த ஷேடில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இதில் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும் ஃபைனலாக. ஸோ இதை இப்படி வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் மீதம் இருக்கிற அந்த கொத்தமல்லியெல்லாம் வந்து இதில் போட்டுட்டேன். ஸோ இந்த விநாயகர் எடுத்து நம்ம இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கணேஷா லைட்டாக நீங்கள் வாட்டர் வச்சுக்கோங்க. வாட்டர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் கணேஷா, அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. இது அப்படியே இந்த மேலே வச்சிட வேண்டியதுதான். நம்ம இப்போ ஃபைனலாக இதை ஷேப் பண்ணி விட்டுற வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டாண்டில் கூட ஏதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பிளெயினாக விடாமல் இம்ப்ரெஷன்ஸ் ஏதாவது கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாண்டு, டெக்கரேட்டிவ் ஸ்டாண்ட் மேலே கணேஷா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் எந்த இம்ப்ரெஷனுமே கொடுக்க கிடையாது, ரொம்ப சிம்பிளான கணேஷா தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கணேஷா சதுர்த்திக்கு நம்ம வெளியில் வாங்க வேண்டியதில்லை, நம்மளே இந்த மாதிரி வீட்டில் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஃபைனலாக அந்த ஸ்டாண்டையும் கணேஷாவும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஸ்மச் பண்ணி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கலண்டு வராமல் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும்.
நல்லா வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக க்யூட்டாக ஒரு கணேஷா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.